வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம ரேவதி ஊரணி பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். கார்த்தி மாமா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பொங்கல் போட்டுறாங்க. நம்ம கார்த்தி கிட்ட நின்று பார்க்குறாங்க நம்ம ரேவதி பொங்கல் போடுறத. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பொங்கலை கையில் எடுத்து, மாமா கார்த்தி மாமா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல நேரம், பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம், பொங்கலை விட நீ என்னை மாமானி கூப்பிடுறது தான் அவ்வளோ சந்தோஷத்தை எனக்கு தருது ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கொஞ்சம் விட்டு பிடிப்போம் ரேவதியை அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சந்திரகலா இல்லைக்கா விடக்கூடாது, இவளையெல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போவே இந்த சாமியார் கையில் தாலியை கொடுத்து அதை ரேவதிக்கு அவர் கையால் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பத்தில் உள்ள நம்ம கூட்டு இப்போவே இந்த கல்யாணம் இந்த சாமியார் தாலி எடுத்து மருது கையில் கொடுத்து நடத்திடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்னப்பா இது அப்படின்னு நம்ம மயில் கார்த்திக்கு ஃபோனை போட்டு விஷயத்த சொல்கிறாங்க. நடக்கட்டும், கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா நான் அந்த அதிகாரிகளை வர வச்சுருக்கேன், அவனை தொலியை உரிக்கணும் இந்த மருதுவை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம சிவனாண்டி ஒரு செட்டப்பு போலீஸ் சாமியாரை ரெடி பண்ணுறாங்க. எப்படியும் இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தணும். ஏன்னா மருத மாதிரி ஒரு கேடு கட்டவன் சாமுண்டேஸ்வரிக்கு மாப்பிள்ளையாக கிடச்சி அவள் அனுபவிக்கணும். அணுவணுவாக சித்திரவதை தான் பொண்ணு கஷ்டப்படுறதை பார்த்து அனுபவிக்கணும். அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை டக்கு புக்குன்னு ஏற்பாடு பண்ணது தான் உங்களை அனுப்பி வைக்கும். உங்களை அப்படியே மொத்த குடும்பமும் நம்பணும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த சாமியாரை ஏற்பாடு பண்ணி நம்ம சந்திரகலா சிவனாண்டி திட்டப்படி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டு முன்னாடி போய், அம்மா உங்கள் வீட்டில் கல்யாண யோகம் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்லிட்டாரு அப்படின்னு உச்சி குளிர்ந்து வாங்க சாமி அப்படின்னு அந்த இடத்துல வரவேற்கிறாங்க. அக்கா ஏன் இப்படி ஒரு வேலை பண்ணக்கூடாது, இப்போவே நாளைக்கு கல்யாணம் நடக்கட்டும், அது எல்லார் முன்னாடியும் நடக்கிறது வேறு. நம்ம இப்போவே நம்ம மருதுக்கும் ரேவதிக்கும் இவர் கையால் தாலி எடுத்து கொடுத்து வீட்டில் சிம்பிளாக நடத்திடலாம் அப்படின்னு சொன்னார். இப்போவே நடக்கணுமா, அது எப்படி சந்திரா அப்படின்னு சொன்னாரோ, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ சாமியார் கையால் ரேவதிக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் இப்போவே நடக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஆமாம் நம்ம சந்திராவும் சொல்லுதான் கரெக்டு தான். சாமியார் கையால் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் நடந்தால் அது புண்ணியம்தான். சாமுண்டேஸ்வரியும் மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்றாங்க. இப்போவே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன அதுக்கு என்ன அவசரம், நாளைக்கு தான் கல்யாணம் மண்டபத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம ராஜராஜ சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு இந்த சாமியார் தாலி எடுத்து கொடுத்து ரேவதிக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம மயில் நம்ம கார்த்திக்கு சகல இப்போவே அத்தை ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்ல நேரம், கவலைப்படாது, அந்த கல்யாணம் நடக்காது, நான் தடுக்க போகிறதில்ல. ஆனால் அதிகாரிகள் மருத்துவ கையும் களவுமா பிடிக்க போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரிப்பா அப்படி நடந்தால் கூட எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் இந்த கல்யாணம் நடக்கட்டுமா, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஊரணி பொங்கல் வழிபாடு செய்யணும், அந்த கோயிலில் போய் பொங்கல் இடணும், எனக்கு நான் ஒரு மனசில் ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை சொல்லி பொங்கலிட்டால் அது நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட ரேவதி. அதோட பார்த்தோன்னா இவ மனசில் வேண்டுதது ஒருவேளை டிரைவர் மாப்பிள்ளைக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டி பொங்கலிட்டானா என்ன பண்ண அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி போய் அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவளை விட்டு தான் பிடிக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ரேவதி பொங்கல் போட்டுறாங்கங்க. ஒரு கோயிலில் போய் அந்த கோயிலில் பொங்கலிட்டு நம்ம கார்த்தி, பரமேஸ்வரி பாட்டி, நம்ம ரோஹிணி இவங்க எல்லாம் நிற்கிறாங்க. அந்த வழிபாடு முடித்து பொங்கலை கொண்டு
போய் கார்த்தி மாமா இன்னாங்க பொங்கல் சாப்பிடுங்க அப்படின்னு வந்து நம்ம கார்த்திகிட்ட அந்த பொங்கலை நீட்டுறாங்க ரேவதி. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி மாமா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கேட்க, நீ தந்த பொங்கலை விட என்னை மாமா மாமான்னு நீ கூப்பிடா பார்த்தியா, அந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்படி தேன் மாதிரி இருக்கு ரேவதி அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மாமா அவ்வளோ தூரம் என் உங்கள் மனசில் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அது பிறகு எதுக்காக நீங்கள் தயங்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. ஆனால் இந்த பொங்கலில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நான் வேண்டியிருக்கேன். எப்படியும் என் கழுத்தில் தாலின்னு நீ ஒன்று ஏறிச்சா அது நீங்கள் கட்டின தாலியாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு உன் கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி நான் உன் கழுத்தில் தாலியை கட்டுவேன் ரேவதி. நான் வந்து இனி எந்த காலத்துலேயும் ஒன்று பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து இந்த சைடு நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா போலீஸ் சாமியார் வீட்டுக்கு வந்ததோட நம்ம ரேவதி பார்க்குறாங்க. போலீஸ் சாமியார் வந்து கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு வந்து நிற்க அவரை அடித்து அவரின் முகத்திரையை கிழிச்சு உண்மையை கொட்ட வைக்கிறாங்க. சிவனாண்டியின் திட்டப்படி தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கமோ அப்படி வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க.